சத்தியமேவ ஜெயத்தே என்ற வார்த்தைக்கு உதாரணமாக ராமராவண யுத்தத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இந்திரஜித்துடன் லட்சுமணன் யுத்தம் செய்து கொண்டிருந்தான். அக்னி அஸ்திரம், வருணாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம் என தெய்வீக அஸ்திரங்கள் ஒவ்வொன்றாக அவன் பிரயோகம் செய்தான். எல்லா அஸ்திரங்களுக்கும் பதில் அஸ்திரம் இருந்ததால் அவற்றை தகர்ந்து எறிந்து விட்டான் இந்திரஜித். இந்த அசுரனை எப்படி அழிப்பது என லட்சுமணனுக்கு புரியவில்லை. கடைசியாக இந்திராஸ்திரத்தை எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட மந்திர பிரயோகத்துடன் ஏவினான். தசரத புத்திரனான ராமன் சத்தியம் மற்றும் தர்மமே உருவானவர் என்பது உண்மை என்றால் இந்த அம்பு இந்திரஜித்தை கொள்ளட்டும் என்பதுதான் அந்த மந்திரம். இந்திரஜித்துக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்த மந்திரத்தை பொய்யாக்கக்கூடிய வழிகளை ஆராய்ந்தான். 3 வழிகள் அவன் மனதில் தோன்றியது. என் தந்தை ராவணன் சத்தியம் மற்றும் தர்மமே உருவானது உண்மையானால் இந்த அம்பு என்னை கொல்லாதிருக்கட்டும். நான் சத்தியம் மற்றும் தர்மமே உருவானவன் என்பது உண்மை என்றால் இந்த அம்பு என்னை கொல்லாது இருக்கட்டும். தசரத புத்திரனான ராமன் சத்தியம் மற்றும் தர்மமே உருவானவர் என்பது பொய் என்றால் இந்த அம்பு என்னை கொல்லாது இருக்கட்டும் என பிரதிசபதம் விடுத்தான். இந்த 3 சபதங்களும் பயனளிக்காது என அவன் மனச்சாட்சியை கூறியது. எனவே எந்த அஸ்தமும் விடாமல் லட்சுமணன் அஸ்தத்தால் மடிந்து விட்டான். இந்த கதையில் ஒரு அற்புதமான தத்துவம் புரிந்திருக்கிறது. அண்ணன் ராமனின் சத்தியத்தையும் தர்மத்தையும் பணைய வைத்து எந்த அஸ்திரத்தாலும் கொல்ல முடியாத ஒரு அசுரனை வெற்றி கண்டான் லட்சுமணன். உலகத்தில் எந்த மந்திரமும் தந்திரமும் மற்றும் அஸ்திரமும் சத்தியம் என்ற ஆயுதத்தினும் தோல்வி அடைந்துவிடும். சத்திய பாதையில் செல்கின்ற தர்மத்தை கடைப்பிடிக்கிற ஒருவனது வாழ்க்கையே ஒளிமயமானது. எப்படி ஒரு விளக்கு தானும் பிரகாசித்து தன் சுற்றுப்புறத்தையும் பிரகாசிக்கிறதோ அதுபோல சத்தியம் தன் பாதையில் செல்பவன் வாழ்க்கையை பிரகாசிக்கச் செய்வதுடன் அவனை சார்ந்து வாழ்கிறவர்களின் வாழ்க்கையும் வெற்றி பெறச் செய்யும்.